ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான 2025 அப்பாயின்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு 2-in-1 செஷனாக இருக்கும். அதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதை நம்ம எப்படி இந்த செஷனில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெறுமனையாக அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறதில்ல, கரண்ட்டாக முக்கியமான போஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2-in-1 செஷனாக உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் ஹெட் நம்ம இந்த வீடியோவே கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்போம். ஓகேவா? கேட்டகரி வைஸ் இந்தந்த போஸ்ட்டில் யார் இருக்காங்கங்கிறத நம்ம டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம். அதில் இந்த வருஷம் யாரெல்லாம் அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க, அது ரிலேட்டடாக அவங்களுக்கு எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேனே, இப்போ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இப்போ ரீசனாக தான் நடந்தது. அப்போ இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம முக்கியமான எல்லா டீட்டெயிலையும் கவர் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாமா? இப்போ நான் செஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் அப்படியே போக நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, போக நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி படிச்சிங்கன்னா கேட்டகரி வைஸ் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், கான்ஸ்டியூஷனல் ஹெட். ஓகேவா? நமக்கே தெரியும், நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு சிட்டிசன் யாருன்னா பிரசிடென்ட் தான். செகண்டு வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் பிரைம் மினிஸ்டர். ஸோ இவங்க தான் ரொம்ப முக்கியமான தலைவர்கள் நம்ம ஒரு டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக அதில் யாரெல்லாம் இருக்காங்க? பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு. இவங்க இந்தியாவோட 15th பிரசிடென்ட். அண்ட் இவங்க செகண்ட் உமன் பிரசிடென்ட். ஃபஸ்ட்டு பிரதிபா பட்டேல் அவங்க, செகண்ட் உமன் பிரசிடென்ட். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரைபல் பிரசிடென்ட்டு இவங்க தான். ஓகேவா? ட்ரைபல் கம்யூனிட்டிலேருந்து வந்த ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்டு இவங்க தான். ஸோ அப்போ பிரசிடென்ட் நம்ம எப்படி கவர் பண்ணோம், அவங்கள பற்றின எப்படி பாயிண்ட்ஸ் படித்தோம் அப்படின்னு தெரியுதா? இது வைஸ் பிரசிடென்ட் தான் நமக்கு இப்போ முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா இதுதானே இப்போ ரீசனாக நடந்துச்சு. பிரசிடென்ட் கூட 2 to 3 yearsக்கு முன்னாடி வந்தது. ஸோ அப்போ அதுலேருந்து வர்றதுக்கு கம்மியான வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து மேபி பாலிட்டிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அவங்களோட பிரசிடென்ட்டோட ஆர்டிக்கல் என்ன, அவங்க எலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பாலிட்டி ரிலேட்டடாக கேட்கலாம். பட் வைஸ் பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்குறதுக்கு எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பாலிட்டியிலேருந்து ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. பாலிட்டியில் ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ பொதுவாகவே பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எப்படின்னாலே நம்ம எல்லாருமே ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சிருவோம். ஸோ இப்போ வைஸ் பிரசிடென்ட்டோட ஆர்டிக்கல் என்ன? 63 அண்ட் 64, 63, 64, 65, 66, 67, 69 இதெல்லாம் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு கீழே வரக்கூடிய முக்கியமான ஆஃபீஸஸ், அதாவது ஆர்டிகல்ஸ். ஃபஸ்ட்டு 63ங்கிறது நமக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருக்கணும். தேர் ஷால் பி எ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, கான்ஸ்டியூஷன் படி 63வது ஆர்டிக்கல் என்ன சொல்லுது? ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. 64வது அவர் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபான்னு சொல்கிறாங்க. எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்கிறாங்க. அது 64வது ஆர்டிக்கல். 65வது ஆர்டிக்கல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் ஆகலாம். எப்போ அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் ஆகலாம். எப்போ? பிரசிடெண்ட்டோட வேக்கன்சி இருக்கும்போது, பிரசிடென்ட் ஆப்சண்டாக இருக்கும்போது வைஸ் பிரசிடென்ட் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் ஆகலாம். அண்ட் 66 இதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தானே எலெக்ஷன் வந்துச்சு. ஸோ இதை வச்சு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? ஆர்டிகல் 66 என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இது என்ன? எலெக்ஷன் வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன். வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் இதுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க? 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டும், ராஜ்யசபாவும் சரி லோக்சபாவும் சரி அதோட மெம்பர்ஸ் தான் இதுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் 67 வைஸ் பிரசிடென்ட்டோட டேர்ம். 69 பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஓத் ஏர் அஃபர்மேஷன். ஓகேவா? இப்போ பாலிட்டி ரிலேட்டடாக எப்படி ஆர்டிகல்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்துட்டோம். இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இந்த 66 கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுதானே எலெக்ஷன் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம். கரண்ட்டாக இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் யார்? சிபி ராதாகிருஷ்ணன். ஸோ இவர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பாலிட்டி ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இது பேஸ் பண்ணி இன்னும் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ எலெக்ஷன் நடந்துச்சுன்னு கேட்பாங்க. வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க. ஸோ அது செப்டம்பரில் நடந்திருக்கும். ஓகே, அதை நம்ம பார்க்கலாமா டீட்டெயிலாக? வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு இந்த வருஷம் 2025 செப்டம்பர் டேட் எக்ஸாக்டாக சொல்லணும்னா செப்டம்பர் 9.
ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, எலெக்ஷன் இந்த அன்னைக்கு நடந்தது. இவர் எத்தனாவது வைஸ் பிரசிடென்ட்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. 15th வைஸ் பிரசிடென்ட். இவர் எத்தனாவது வைஸ் பிரசிடென்ட்? 15th வைஸ் பிரசிடென்ட். எதிர்த்து போரிட்டு இவர் எதிர்த்து நின்றுப்பாங்கல்ல ஒரு கேண்டிடேட், அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிபி ராதாகிருஷ்ணனை எதிர்த்து நின்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் ரெட்டி அப்படிங்கிறவர் தான் இவரை வந்து எதிர்த்து நின்னவங்க. இவங்க 2 பேருக்கும் ஓட்டு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 to 300 ஓட்டு வித்தியாசம். ஒரு 152 ஓட்டு வித்தியாசத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து என்டிஏ சார்ந்தவங்க, அதாவது பிஜேபியை சார்ந்தவங்க. இந்த சுதர்ஷன் ரெட்டி அப்படிங்கிறவங்க காங்கிரஸுக்கு கீழே வருவாங்க. ஸோ அப்போது கரண்ட்டாக யார் எந்த கவர்மெண்ட் இருக்குதோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் வருவாங்க பொதுவாகவே. ஸோ அவங்க தான் செலக்ட் ஆவாங்க. பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் மெஜாரிட்டி அவங்களுக்கு தான் வரும்னு வைங்களேன். ஸோ அப்போது சிபிஆர் வந்துட்டு 152 வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? அண்ட் இது போக என்னெல்லாம் இவரை பற்றி இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இவரோட கான்ஸ்டியூன்சி என்னன்னு கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு எம்பி. கோயம்புத்தூர் தான் இவரோட கான்ஸ்டியூன்சி. இது கண்டிப்பாக கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இவர் இதுக்கு முன்னாடி ஜார்க்கண்ட் அண்ட் மகாராஷ்டிராவோட கவர்னராக இருந்திருக்கிறாரு. இவர் யார்? தமிழ்காரர் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோயம்புத்தூர் கான்ஸ்டியூன்சி இவருக்கு கண்டிப்பாக அதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவர் ஜார்க்கண்ட் அண்ட் மகாராஷ்டிராவோட முன்னாள் கவர்னராகவும் இருந்திருக்காரு. இவர் எந்த இயரில் கோயம்புத்தூரோட எம்பி அப்படின்னா 1998, 99 அந்த டைமில் அப்போ தான் செலக்ட் ஆகி இவர் போயிருக்கிறார். ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொரு வெரைட்டியாகவும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார்ல, அதாவது இவர் 15th வைஸ் பிரசிடென்ட்னு பார்த்துட்டோம். இவருக்கு முன்னாடி ஒருத்தர் யார்? இவருக்கு முன்னாடி இருந்தவர் ஜக்தீப் தங்கர். இவர் 14வது வைஸ் பிரசிடென்ட், இந்தியாவோட 14வது வைஸ் பிரசிடென்ட். இவர் எப்படி வந்து வேலையை விட்டு நீங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணி தான். ஓகேவா? இவர் வந்து ரிசைன் பண்ணி தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் பதவியை வந்து துறந்திருப்பார். ஏன் அப்படின்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால. ஏன் அப்படின்னு கூட கேட்கலாம். ஹெல்த் ரீசன்ஸ்னால தான் இவர் வந்து ரிசைன் பண்ணார். எப்போ ரிசைன் பண்ணார் அப்படின்னா டேட் ஆஃப் ரெசிக்னேஷன்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 21 ஜூலை 2025 இந்த அன்னைக்கு தான் வந்து இவர் ரிசைன் பண்ணியிருப்பார். ஜூலையில் ரிசைன் பண்ண போஸ்ட் வந்துட்டு வேக்கண்ட்டாக இருந்திருக்குல்ல, அதுக்கான எலெக்ஷன் செப்டம்பர் 9 அன்னைக்கு நடந்திருக்கு. புரிஞ்சிச்சா? ஜூலை அண்டு 1 or 2 months கேப்லேயே நடந்துச்சு உங்களுக்கு எலெக்ஷன். புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டு ரொம்ப முக்கியம். பிரசிடென்ட்டுக்கு அடுத்து வைஸ் பிரசிடென்ட் ரொம்ப முக்கியம். அது ரிலேட்டடாக என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம நிறைய டீட்டெயில் கவர் பண்ணிட்டோம். ஓகே, சரி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் வந்துட்டு ஆர்டிக்கல் 66 அப்படின்னு பார்த்தோம். 66ன்னு பார்த்தோம். அப்போது அவர் ரெசிக்னேஷன் பண்ணலாம் அல்லது இம்பீச்மெண்ட் பிரசிடெண்ட்டுக்கு, அதாவது அந்த பதவியை விட்டு விலக்கிறது. முன்ன வந்து யாராவது விளக்குனாங்கன்னா அதை வந்து இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தானாகவே முன் வந்து ரெசிக்னேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கெல்லாம் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக ஆர்டிக்கலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன். இது ரிலேட்டடாக நீங்கள் ஆர்டிக்கல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும். அதனால தான் கொஸ்டின் கேட்குறேன். ரெசிக்னேஷனோட ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறது நான் வந்து எலெக்ஷனுக்கான ஆர்டிக்கல் சொல்லிட்டேன். வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனுக்கான ஆர்டிக்கல் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து ரெசிக்னேஷனுக்கான ஆர்டிக்கலை கமெண்டில் போடுங்க. மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சவங்க போடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர். ஸோ முக்கியமான கான்ஸ்டியூஷனல் ஹெட்ஸ் வந்து 3 பேர் தான். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் யார்? நரேந்திர மோடி அவர்கள். அவர் வந்து 15வது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா.
ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் ரிலேட்டடாகவே இருக்கக்கூடிய முக்கியமான இன்னும் சில போஸ்ட்லாம் பார்க்கணும். அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதை நேஷ்னல் போர்ட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு போனீங்கனாலே பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கேபினெட் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம்ல. இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார், ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார், ஓகே, ஹோம் அஃபேர்ஸ் யார், ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யார், இது எல்லாமே இந்த நேஷ்னல் போர்ட்டல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல ஹூ இஸ் ஹூ அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. இதை கட்டாயம் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை படிச்சுட்டு போயிருங்க. மந்த்லி இதை வந்து பார்க்குறது பெட்ரு. ஏன்னா மேபி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சில டைம் வந்து சிஎம் எலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நடக்கலாம். ஓகே, கவர்னன்ஸ் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இதை எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அப்டேட்டடாக இந்த ஒரு பேஜை, நான் இதோட லிங்க்கை கூட உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இதை போய் பாருங்கள். ஒரு தடவை ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு போங்க. கண்டிப்பாக பாருங்களேன். இதில் வந்து எல்லா மினிஸ்டர்ஸ் இப்போ கரண்ட்டாக யார் யார் இருக்கா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும், அப்டேட்டடாக உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். கவர்னர்ஸ் இருக்குது, இந்தியாவோட எல்லா ஸ்டேட்டோட கவர்னர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லிeutenant கவர்னர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதை நான் தனியாக நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்து எடிட் பண்ணலாம், எடுக்கலாம். ஸோ அதுக்கு டைம் கன்சியூமிங் அண்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் நான் வந்து டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்களே படிச்சுக்கலாம். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம அப்படி போகிற போக்கிலே நம்ம மைண்டில் ஏற்றிட்டே போகணும். இப்போ வந்து இந்த ஆந்திராவோட சிஎம் யார், ஆந்திராவோட கவர்னர் யார் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் எப்போவுமே நின்றுட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ப்ராப்பராக கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த போர்ட்டல் அடிக்கடி எடுத்து பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அப்படி கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருங்க, ஈஸியாக ஞாபகம் வந்துடும் எக்ஸாமுக்கு. ஓகேவா? என்னன்னாலும் கேட்கலாம் இதுலேருந்து. இப்போது ஜம்மு காஷ்மீரில் வார் நடக்குதுன்னா, ஸோ அப்போ அதோட சிஎம் யாருன்னு கேட்கலாம். இல்லை அங்கே இருக்கிற லிeutenant கவர்னர் யார், ஓகேவா, லிeutenant கவர்னர் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கலாம். ஸோ எதுனாலும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த கேட்டகரியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ தான் மெம்பர் ஆஃப் தான் ராஜ்யசபாவில் தானே சேர்மனாக இருப்பாங்க. சாரி, இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். வைஸ் பிரசிடெண்ட் வந்துட்டு யார், ராஜ்யசபாவோட சேர்மன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ராஜ்யசபாவோட சேர்மன், அது நான் கீழே எடுத்து வச்சுருக்கேன், அப்போ சொல்கிறேன். ராஜ்யசபாவோட சேர்மன். ஸோ அப்போ இந்த மாதிரி இது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ மெம்பர்ஸ் வந்துட்டு ராஜ்யசபாவில் இப்போ இருக்கிறாங்க, டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம். அதே லோக்சபாக்கும் அப்படி தான், டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கலாம், இப்போ கரண்ட்டாக எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் யூனியன் டெரிட்டரியிலையும் இருந்து இது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பேஜை ஃபாலோ பண்ண சொல்கிறேன். அண்ட் இந்த பேஜில் நிறையா இந்த நேஷ்னல் போர்ட்டல் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் வந்து எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவோட எல்லா மினிஸ்ட்ரிஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் இருக்குது. நான் அதை ஒன்றா உங்களுக்கு போக போக வந்துட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் mygovernment.in அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு வெப்சைட்லாம் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு இன்னும் போக போக டீட்டெயிலாக சொல்கிறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வெப்சைட்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்க வெப்சைட் பேர் என்ன, நேஷ்னல் போர்ட்டல் ஆஃப் இந்தியா. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான போஸ்ட் எல்லாத்தையும் அடிக்கடி பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதை பார்த்துட்டு படிச்சுட்டு போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸ். பார்த்தீங்களா? ஓகே, சரி. இப்போ அடுத்து போகலாமா? அடுத்து வந்துட்டு ஜுடிஷியல் ஹெட். ஓகேவா? ஜுடிஷியல் ஹெட்டுனா என்ன? சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு. ரொம்ப ரொம்ப முக்கியம். சீஃப் ஜஸ்டிஸ், இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் யார், சிஜேஐ அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் கோர்ட் ரிலேட்டடாக பார்க்கும்போது, ஜுடிஷியல் ரிலேட்டடாக பார்க்கும்போது. ஸோ அப்போ யார்? பிஆர் கவாய் அப்படிங்கிறவர் தான் என்ன, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர் வெங்கட்ரமணி. இவர் வந்துட்டு 16வது அட்டார்னி ஜெனரல். அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டு இவர் 52. 50 யார் இருந்தாங்க, 51 யார் இருந்தாங்க, 52 யார் இருந்தாங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? 50 யார்? 50 வந்துட்டு டிஒய் சந்திரசூட் அப்படிங்கிறவர். 51 யார்? சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவர். பிஆர் கவாய் அப்படிங்கிறவர் 52வது. இவர் மே 2025 தான் போஸ்ட்டு போயிருப்பார். அப்போது இந்த வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸில் வந்துருச்சா? இப்போ ரீசெண்டாக மேலே இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இது.
மே 2025 தான் யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க? கரண்ட் சிஜேஐ அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் எத்தனாவது சிஜேஐ? 52 சிஜேஐ. பார்த்துக்கோங்க, புரிஞ்சிச்சா? அப்போது மே 2025க்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சஞ்சீவ் கண்ணா. ஓகே, ஸோ இப்போ அடுத்த போஸ்ட் பார்க்கலாம். அடுத்த போஸ்ட் பாருங்கள், சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷார் மேத்தா அப்படிங்கிறவர். சாலிசிட்டர் ஆஃப் ஜெனரல் துஷார் மேத்தா. ஓகே, இதுவும் ஒரு முக்கியமான போஸ்ட் தான். அடுத்து சேர்மன், நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனலோட சேர்மன் யாருன்னு கேட்பாங்க. ஸோ ஜஸ்டிஸ் பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா. நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனலோட சேர்மன் வந்துட்டு பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா. அப்புறம் ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனலோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் குமார் மிஸ்ரா. ஓகேவா, ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல் இது ரொம்ப முக்கியமானது இல்லை, பார்த்துக்கோங்க. இருந்தாலும் ஏன்னா ஜிஎஸ்டி இப்போ ரீசெண்டாக 2.0 வெர்ஷன் கொடுத்தாங்களே, அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த போஸ்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அது யார்? சஞ்சய் குமார் மிஸ்ரா, ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனலோட சேர்மன். ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க, அது சஞ்சய் குமார் மிஸ்ரா. அடுத்து பார்க்கலாமா? இப்போ பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது கரண்ட் ஆஃப் போஸ்ட். இது என்னன்னா பார்லிமெண்ட்ரி ஹெட்ஸ், லோக்சபா ராஜ்யசபா இருக்குல்ல, அதோட ஹெட்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்னேன், வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு ராஜ்யசபாவோட சேர்மனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரியா, அது படிச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது யார்? சிபி ராதாகிருஷ்ணன். கரண்ட் ராஜ்யசபாவோட சேர்மன் யாருன்னு கேட்டால் சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லணும். அவர் யார்? இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக இதை ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டில் அது ரிலேட்டடாக எவ்வளோ பாயிண்ட், எவ்வளோ விஷயத்துலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னு கேட்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிச்சா? ஸோ அடுத்து சேர்மன் பார்த்துட்டோம். ராஜ்யசபா, லோக்சபா தான் என்ன பார்லிமெண்ட்ரிக்கு கீழே பார்ப்போம். அப்போ ராஜ்யசபாவோட சேர்மன் பார்த்துட்டோம். ராஜ்யசபாவோட டெப்யூட்டி சேர்மன் யார்? ஹரிவன்ஷ் நாராயண் சிங். டெப்யூட்டி சேர்மன் ஹரிவன்ஷ் நாராயண் சிங். அப்புறம் ராஜ்யசபாவோட செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமோத் சந்திர மோடி. பிரமோத் சந்திர மோடி தான் ராஜ்யசபாவோட செக்ரட்டரி ஜெனரல். அப்புறம் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், லீடர் ஆஃப் ரூலிங் பார்ட்டி. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் யார்? காங்கிரஸ் கவர்மெண்ட், யூபிஏ கவர்மெண்ட்னு சொல்லுவோம், மல்லிகார்ஜுன கார்கே. லீடர் ஆஃப் ரூலிங் பார்ட்டி இது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கீழே வரும். ஸோ இவர் யார்? ஜேபி நட்டா. இவர் தான் என்ன? பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய லீடர், ராஜ்யசபா லீடர். ஓகேவா, இவர் யூபிஏ கவர்மெண்ட். இதை வந்து என்டிஏன்னு சொல்லுவாங்க, இதை யூபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, காங்கிரஸ் வந்து யூபிஏன்னு சொல்லுவாங்க, பிஜேபி வந்து என்டிஏன்னு சொல்லுவாங்க. ஓகே, இவங்க அந்தந்த பார்ட்டியோட, அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் அண்ட் ரூலிங் பார்ட்டியோட லீடர்ஸ் ஃபார் ராஜ்யசபா. அதே இது லோக்சபாவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா லோக்சபாவில் ஸ்பீக்கர் இருப்பாங்க, ராஜ்யசபாவில் சேர்மன் இருப்பாங்க, லோக்சபாவில் ஸ்பீக்கர் இருப்பாங்க. 18வது லோக்சபா ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள். ஓகேவா, ஓம் பிர்லா அவர்கள். அண்ட் இங்கே நம்ம அங்கேயும் லீடர் படித்தோமா, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், லீடர் ஆஃப் ரூலிங் பார்ட்டின்னு பார்த்தோமா, அதே மாதிரி இங்கே லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் யார்? ராகுல் காந்தி அவர்கள். ஓகேவா, ராகுல் காந்தி அவர்கள். அப்போ இங்கே லீடர் இருக்கனால லோக்சபாவோட லீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தான். ஓகேவா, லோக்சபாவோட ரூலிங் பார்ட்டி லீடர்
ஓகே, மோடி அவர்களை சொல்லணும். பிஎம் ஆஃப் இந்தியா தான் லோக்சபாவோட லீடர். ஓகேவா? அடுத்து லோக்சபாவோட செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா உட்பல் குமார் சிங். ராஜ்யசபாவோட செக்ரட்டரி ஜெனரல் பிரமோத் சந்திர மோடி. லோக்சபாவோட செக்ரட்டரி ஜெனரல் உட்பல் குமார் சிங். அதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாலிட்டி கொஸ்டின்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகே, மேக்ஸிமம் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்கலாம், கரண்ட் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்கலாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன்ல, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும், இங்கே இன்டைரக்ட் எலெக்ஷன் இருக்கும். இதை 5 வருஷத்துக்கு ஒருக்கா கலைப்பாங்க. ஆனால் இது கலைக்கவே முடியாது. இது பெர்மனண்ட்டான ஒரு பாடியும் கூட. ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. பெர்மனன்ட் பாடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கலைக்கவே முடியாது ராஜ்யசபாவை. ஆனால் இதை 5 வருஷத்துக்கு ஒருக்கா கலைச்சே ஆகணும். புதுசாக கவர்மெண்ட் உருவாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் லோக்சபாங்கிறது. ராஜ்யசபா அப்படி கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து இதுதான் நீங்கள் பார்லிமெண்ட் ரிலேட்டடாக என்னெல்லாம் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜுடிஷியல் ஹெட்ஸ் படிக்கணும், கான்ஸ்டியூஷனல் ஹெட்ஸ் படிக்கணும், தென் பார்லிமெண்ட்ரி ஹெட்ஸ், லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய ஹெட்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும். அதுபோக இந்த கேபினெட் மினிஸ்டர் இதில் இருக்கக்கூடியது எல்லாமே கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். ஓகேவா? அடுத்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வரலாம். எலெக்ஷன் கமிஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானேஷ் குமார். யார்? ஞானேஷ் குமார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இவர் தான். அடுத்து இவருக்கு கீழே 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேக் ஜோஷி, சுக்வீர் சந்து. விவேக் ஜோஷி அண்ட் சுக்வீர் சந்து அப்படிங்கிறவங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா எலெக்ஷன்ஸ் அடிக்கடி வந்துட்டே தானே இருக்கும். ஓகே, எலெக்ஷன்ஸ் இப்போ 2024 தான் லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சிஎம் எலெக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ எலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும். இதுலேருந்து எப்போனாலும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இவர் எத்தனாவது எலெக்ஷன் கமிஷனர்னு கூட கேட்கலாம். ஓகேவா? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் 26வது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, சர்வேயர் ஜெனரல். ஸோ இந்த மாதிரி போஸ்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் இந்த 2 சிஜிஏ சிஏஜி ரொம்ப முக்கியம். கரண்ட் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மூர்த்தி. அதுக்கப்புறம் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிசிஏ கல்யாணி. இவங்க இது ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்டு. டிசிஏ கல்யாணி அப்படிங்கிறவங்க இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் வந்த அப்பாயின்மெண்ட். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்டேட் பண்ணிக்கோங்க. இவங்க 28, 27 சேஞ்ச் ஆகி இப்போ 29வது கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய இதில் அப்டேட் ஆகாமல் இருக்குது. நீங்கள் பழைய பிடிஎஃபை படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போயிடாதீங்க, மாட்டிப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட் ஆகிக்கோங்க. இப்போ டிசிஏ கல்யாணி அப்படிங்கிறவங்க தான் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக இருக்கிறாங்க 29வது. இதுக்கு முன்னாடி எஸ்எஸ் துபே, பாரதி தாஸ் அப்படிங்கிறவங்களாம் இருந்தாங்க. ஓகே, அவங்கெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டாங்க. கரண்ட்டாக அப்டேட் ஆகிக்கோங்க. ஓகேவா? அடுத்து சர்வேயர் ஜெனரல் ஹிதேஷ் குமார் மக்வானா. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து இது பாலிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சிஜிஏ ஆர்டிகல்ஸும் கேட்கலாம். சரியா? நீங்கள் அது பாலிட்டியில் நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கோங்க. இது 2மே ரொம்ப முக்கியமான போஸ்ட் தான். அடுத்து சீஃப் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்குல்ல, நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். ஸோ அதோட முக்கியமான சீஃப்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கமாண்டர். நமக்கு தெரியும் பிரசிடெண்ட் தான் என்ன இந்தியாவோட சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ். ஓகேவா? யார்? திரௌபதி முர்மு அவர்கள். அடுத்து சீஃப் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் அமர்பிரீத் சிங். அப்புறம் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் தினேஷ் குமார் திரிபாதி. சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் உபேந்திர திவேடி. ஓகேவா? சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் உபேந்திர திவேடி. அப்புறம் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். இது 3க்கும் சேர்ந்து, முப்படைகளுக்கும் சேர்ந்து ஒரே தலைவராக இருப்பாங்க. அது யார்? லெப்டினன்ட் ஜெனரல் அனில் சௌஹான். அவங்க எத்தனாவது அப்படிங்கிறத எல்லாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஜஸ்ட் அவங்க பேரை மட்டுமாவது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே நம்ம எத்தனாவது இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஒரு முக்கியமான போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சதுன்னா படித்து வச்சுக்கோங்க. ஓகே, நல்லதுதான். அதே மாதிரி இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபில் இந்த அனில் சௌஹான் அப்படிங்கிறவங்க 2வது தான். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிபின் ராவத் அவர்கள், 2வது அனில் சௌஹான் அவர்கள். இது 2 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, உங்களை கட்டாயப்படுத்தலை, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும் அப்படிங்கிறது.
ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஆனால் பேர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது அடிக்கடி நம்ம வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான நியூஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இவங்க 3 பேரும் அண்ட் இவரை சேர்த்து 4 பேரையும் கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, இவங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? சரி, அடுத்து வந்துட்டு மிலிட்ரி ஆப்ரேஷன், டிஜிஎம்ஓ, ரொம்ப ஒரு முக்கியமான போஸ்ட். டிஜிஎம்ஓ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் ஜெனரல் மனோஜ்குமார் காத்தியார். லெஃப்டினன்ட் ஜெனரல் மனோஜ்குமார் காத்தியார். ரீசெண்டாக வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தப்போ வந்துட்டு பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ வந்து நம்ம இந்தியாவோட டிஜிஎம்ஓக்கு தான் கால் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ அந்த சீஸ்ஃபயர் இதுக்காக. அப்போ இந்த பேர் இவரை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் வந்து இந்தியாவோட டிஜிஎம்ஓ அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. லெஃப்டினன்ட் ஜெனரல் மனோஜ்குமார் காத்தியார், ஓகேவா? சரி, அடுத்து இது முக்கியமான ஆர்ம்டு ஃபோர்ஸோட சீஃப்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து செக்ரட்டரி அண்ட் அட்வைசர், ஓகேவா? இப்போது நிறைய கேபினெட் செக்ரட்டரி, டிஃபென்ஸ் செக்ரட்டரி, ஃபாரின் செக்ரட்டரி அப்படின்லாம் வந்துட்டு ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கெல்லாம் யார், இப்போ கரண்ட்டாக யாரெல்லாம் அப்பாயிண்ட் ஆகிருக்கிறாங்க இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பிஎம்மோட அட்வைசர் வந்துட்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்க, தருண் கபூர், அமித் காரே. அப்புறம் பிஎம்மோட பிரின்சிபல் செக்ரட்டரி, ஓகேவா? பிஎம்மோட பிரின்சிபல் செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரமோத் குமார் மிஸ்ரா, ஓகேவா? இவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர், இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர், அஜித் தோவல். இவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா அஜித் தோவல் அவர்களை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு, இவர் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர். அந்த போர்டு ஒன்று இருக்குல்ல, நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டுன்னு சொல்லிட்டு, அதோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலோக் ஜோஷி. இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க, அஜித் தோவல் அண்ட் அலோக் ஜோஷி, இவங்க 2 பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் பிஎம்மோட அட்வைசர், பிரின்சிபல் செக்ரட்டரி பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் தான் இப்போ தான் நம்ம வந்து செக்ரட்டரிஸ் பார்க்க போகிறோம், ஓகேவா? செக்ரட்டரிஸ் இது வந்து அட்வைசர்ஸ், இதனாலும் அட்வைசர் ரிலேட்டடாக வரும். இப்போ செக்ரட்டரி வரலாம். கேபினெட் செக்ரட்டரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி சோமநாதன், ஓகேவா? கேபினெட் செக்ரட்டரி டிவி சோமநாதன். டிஃபென்ஸ் செக்ரட்டரி ராஜேஷ் குமார் சிங். ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி. ஆப்ரேஷன் சிந்தூரில் இவர் தான் வந்துட்டு விளக்கம், ஃபாரின் செக்ரட்டரி இவர் தான் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இவரை பற்றி இவரும் வந்து நியூஸில் வந்திருக்கிறார், அடிக்கடி வருவார் நியூஸில் பார்த்தீங்கன்னா. ஃபாரின் செக்ரட்டரி இவர். ஹோம் செக்ரட்டரி, அடுத்து ஹோம் செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவிந்த் மோகன். ஹோம் செக்ரட்டரி கோவிந்த் மோகன். தென் ஃபினான்ஸ் செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜய் சேத். இவர் ஏப்ரலில் தான் இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி வந்துட்டு அஜய் சேத். ரெவன்யூ செக்ரட்டரி இவரும் வந்துட்டு ரீசன்ட் ஏப்ரலில் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, அரவிந்த் ஸ்ரீவஸ்தவா. ரெவன்யூ செக்ரட்டரி அரவிந்த் ஸ்ரீவஸ்தவா. அப்போது நம்ம கொடுத்துருக்குற இந்த பிடிஎஃப் நீங்கள் கவர் பண்ணிட்டாலே இந்த வருஷத்துக்கோட அப்பாயின்மெண்ட்ஸும் உங்களுக்கு கவர் ஆகிடும். முக்கியமான போஸ்ட்டில் யார் யார் இருக்காங்கங்கிறதும் கவர் ஆகிடும். இந்த 2 in 1 அதான் நான் சொன்னேன், 2 in 1 செஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. அடுத்து சீஃப் எக்கனாமிக், இதில் வந்து நம்ம செக்ரட்டரிஸும் அட்வைசர்ஸும் தானே பார்த்துட்ருக்கோம். சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த நாகேஸ்வரன், ஓகேவா? ஆனந்த நாகேஸ்வரன் ரொம்ப முக்கியமானவர். பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜய் குமார் சூத். அப்புறம் இஸ்ரோவோட சீஃப் அண்ட் ஸ்பேஸ் செக்ரட்டரி, இப்போ கரண்ட்டாக இஸ்ரோவோட சீஃப் யார் அப்படின்னு கேட்டால் வி நாராயணன். இதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க, அவங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட பேரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டு உமன் லா செக்ரட்டரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ராத்தி. லா செக்ரட்டரி வந்துட்டு இவங்க தான், அஞ்சு ராத்தி அப்படிங்கிறவர். இவங்க வந்து ஃபஸ்ட்டு உமன் செக்ரட்டரியும் கூட, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உமன் லா செக்ரட்டரி. அடுத்து முக்கியமான இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆர்கனைசேஷன்லாம் இருக்குல்ல, இந்தியாவோட சிபிஐ, விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதோட ஹெட்ஸு யார் அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் யார் அப்படின்னு பார்த்தா பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா. இவங்க தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர், ஓகேவா? அதோட ஹெட் இவங்க தான், பார்த்துக்கோங்க. அடுத்து அவருக்கு கீழே நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கு, சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க, வெறும் எலெக்ஷன் கமிஷனர் இருக்குன்னு சொல்லலாமா? அதே மாதிரி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனருக்கு கீழே வெறும் விஜிலன்ஸ் கமிஷனர் இருப்பார், அவர் வந்து ஏஎஸ் ராஜீவ் அப்படிங்கிறவர், தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம்
சிபிஐயோட சீஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் சூத். இதுவும் பிரவீன் ஸ்ரீவஸ்தவா. சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் வந்து பிரவீன் ஸ்ரீவஸ்தவா. சிபிஐ வந்து பிரவீன் சூத். ஓகே, அடுத்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீராலால் சமாரியா. ஹீராலால் சமாரியா. அடுத்து ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குல்ல, அதோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாப்பன் குமார் தேக்கா. தாப்பன் குமார் தேக்கா. ரா விங்னு சொல்லுவாங்க, ரிசர்ச் அண்ட் அனலிசிஸ் விங்கோட சீஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா பராக் ஜெயின். பராக் ஜெயின். அடுத்து நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் என்ஐஏன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப முக்கியமான ஒரு இது, அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். சதானந்த் வசத் தத்தே பேர் பார்த்துக்கோங்க, டேட்டு சதானந்தம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சதானந்தம் அப்படிங்கிறவர் தான் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட டைரக்டர் ஜெனரல். அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர். இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இடி ரைடுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி. இடினாலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஓகேவா, லஞ்சம் ஊழல் அது ரிலேட்டடாக இது வரும். சரியா, இந்த டாஸ்மாகில் கூட லஞ்சம் போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இவங்க தான் அதோட சேர்மன், டைரக்டர். ராகுல் நவீன் அப்படிங்கிறவர் தான் இடியோட டைரக்டர், ராகுல் நவீன். அடுத்து இது பார்த்தாச்சா, இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆர்கனைசேஷன். இதில் கரண்ட்டாகவும் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ். நம்ம மேலே பார்த்தது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், மிலிட்ரி ஃபோர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸோட சீஃபு, அப்புறம் ஆர்மி சீஃபு, முப்படைகளின் தளபதி, அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இது பேராமிலிட்ரி ஃபோர்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாஸ்திர சீமாபால் எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பேராமிலிட்ரி ஃபோர்ஸோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்ரித் மோகன் பிரசாத். இவங்க தான் எஸ்எஸ்பியோட டைரக்டர் ஜெனரல். அடுத்து பார்டர் செக்யூரிட்டி பிஎஸ்எஃபோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா டலித் சிங் சௌத்ரி. சிஆர்பிஎஃபோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானேந்திர பி சிங். ஜிடி எக்ஸாம்ஸ் யாராவது எழுத போகிறீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சிஏஎஸ்எஃபோட டைரக்டர் ஜெனரல் ஆர்எஸ் பாட்டி. நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டோட டைரக்டர் ஜெனரல் பி ஸ்ரீனிவாசன். ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸோட டைரக்டர் அலோக் சர்மா. டிபெட்டியன் பார்டர் போலீஸ் அந்த பேராமிலிட்ரி ஃபோர்ஸோட ஐடிடிபி, நான் வந்து அப்படி வாசிச்சுட்டு போகிறேன், சாரி. ஐடிபிபி இண்டோ திபெத்தியன் போலீஸ், பார்டர் போலீஸ். இண்டோ டிபெட் பார்டரில் இவங்க இருப்பாங்க. இவங்களோட டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் ரெய்னா. ஓகேவா. அடுத்து நேஷ்னல் கேடட் கிராப்ஸ், நேஷ்னல் என்சிசி. ஓகேவா, இதோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா குர்பீர் பால் சிங். இவங்க தான் என்சிசியோட டைரக்டர் ஜெனரல். அடுத்து இந்தியன் கோஸ்ட் கார்டோட டைரக்டர் ஜெனரல் வந்துட்டு சிவமணி பரமேஷ். அடுத்து நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸோட டைரக்டர் ஜெனரல் பியூஷ் ஆனந்த். ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் சர்வீஸோட டைரக்டர் ஜெனரல் சோனாலி மிஸ்ரா. அஸ்ஸாம் ரைஃபிள்ஸோட டைரக்டர் ஜெனரல் விகாஸ் லக்கேரா. ஹோம் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதோட டைரக்டர் ஜெனரல் விவேக் ஸ்ரீவஸ்தவா. ஓகே. அடுத்து நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவோட டைரக்டர் ஜெனரல் அனுராக் கர்க். தென் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் ரகு ஸ்ரீனிவாசன். இது எல்லாரோட பேரையும் ஒன்ஸ் கோத்ரூ பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரும். நேஷ்னல் கிராப் இதெல்லாம், அதாவது அந்தந்த இப்போ நீங்கள் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அங்கேயே படிப்பீங்க. நம்ம அதுக்குன்னு தனியாக செஷன்ஸ் கொண்டு வரேன். இந்த வருஷம் 6 மந்த்தில் லாஸ்ட் 6 மந்த்தில் அப்பாயிண்ட் ஆன முக்கியமான இது, அப்புறம் வந்துட்டு 1 இயர் அப்பாயின்மெண்ட் ஆன முக்கியமான நேம்ஸ்லாம் பார்ப்போம். தனியாக அதுக்கு செஷன் கொண்டு வரேன். பட் இப்படி கூட சேர்ந்து படிக்கும்போது கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்குமேன்னு பார்த்தேன். அதுக்காக தான் இந்த கரண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே பார்த்துட்ருக்கோம், எல்லா அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் போஸ்ட்டுமே பார்த்துட்ருக்கோம். ஓகேவா. ஸோ இவங்க பேரெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த பேரை பார்க்க மண்டேல வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகேவா. அடுத்து பார்க்கலாம். அப்புறம் முக்கியமான கமிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா. இந்த நித்தி ஆயோக், யூபிஎஸ்சி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம பாலிட்டி ரிலேட்டடாக தான் வரும் இந்த போஸ்ட்டுமே. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நித்தி ஆயோக்கோட சேர்மன் யார்? அது பிஎம் தான். பிஎம் அவர்கள் தான் வந்துட்டு நித்தி ஆயோக்கோட சேர்மனாகவும் இருப்பாங்க. ஸோ அடுத்து
வைஸ் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமன் கே பெரி. அடுத்து நித்தி ஆயோக்கோட சிஇஓ வந்துட்டு பிவிஆர் சுப்பிரமணியன். இந்த மூணும் நித்தி ஆயோக் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. நித்தி ஆயோக்ங்கிறது பிளானிங் கமிஷன். 2012க்கு அப்புறம் இந்தியாவில் வந்து நித்தி ஆயோக்ங்கிறது வந்து 2012 அந்த பிளானிங் அந்த 5 years பிளான்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்கல்ல, அதை நீக்கிட்டு நித்தி ஆயோக்கை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக இந்தியாவில் வந்து 5 year பிளான் இருந்தது 2012 தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நித்தி ஆயோக்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? பிஎம் மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் அதை அந்த பிளானிங் கமிஷனை கழிச்சிட்டு நித்தி ஆயோக்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இது ரிலேட்டடாகவும் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து யூபிஎஸ்சியோட சேர்மன் வந்துட்டு அஜய் குமார். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனோட சேர்பர்சன் வந்துட்டு ஜெகதீஷ் குமார். தென் 23 and 22வது லா கமிஷனர் யாருன்னா 23வது லா கமிஷனர் தினேஷ் மகேஸ்வரி. 22வது வந்துட்டு ருத்ராஜ் அவஸ்தி. அப்போ நீங்கள் 23 மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க, தினேஷ் மகேஸ்வரி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 22nd வேண்டாம். தென் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாமோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன். ஓகே, 7th பே கமிஷனோட சேர்மன் வந்துட்டு அசோக் குமார் மாத்தூர். லோக் ஆயுக்தா கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அதோட சேர்மன் வந்துட்டு லோக்பாலோட சேர்மன் அஜய் மாணிக்ராவ் கன்வில்கர். ஒரு பேர் பார்த்துக்கோங்க, அஜய் மாணிக்ராவ் கன்வில்கர். ஓகேவா? அடுத்து 16வது ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் வந்துட்டு அரவிந்த் பங்காராயா. இவங்களை தெரிஞ்சுக்கோங்க, 15 வேண்டாம், 16வது மட்டும் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அரவிந்த் பனகரியா அவர் தான் 16வது ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் வந்துட்டு ரவ்னீத் கவுர். நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் காஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். இதிலெல்லாம் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு வந்துட்டு அந்தர் சிங் ஆர்யா, ஷெட்யூல்ட் காஸ்ட்டுக்கு வந்துட்டு கிஷோர் மக்வானா, பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்துட்டு ஹன்ஸ்ராஜ் கங்காராம் ஆகிர், உமனுக்கு வந்துட்டு விஜய் கிஷோர் ரகாத்கார் அப்படிங்கிறவர் தான் உமன் கமிஷனோட, நேஷனல் கமிஷன் ஃபார் உமனோட சேர்மன். பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மன் வந்துட்டு வி ராமசுப்ரமணியன். ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், NCPCR, சைல்ட் ரைட்ஸ் ப்ரொடக்ஷனோட சேர்மன் வந்துட்டு பிரியாங்க் கனோங்கோ. ஓகே, ஸோ 1 minute பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் கமிஷனோட சேர்மன் வந்துட்டு சர்தார் இக்பால் சிங் லால்புரா. அப்புறம் இந்தியாவோட முக்கியமான போர்ட்ஸ் அண்ட் கமிட்டிஸ் ரிலேட்டடாக இருக்கிறது பார்க்கலாம். ரயில்வே போர்டு, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு, இந்த மாதிரி சில முக்கியமான போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதோட சேர்மன் அண்ட் சிஇஓ இதெல்லாம் பார்க்கலாம். ரயில்வே போர்டோட சேர்மன் அண்ட் சிஇஓ வந்துட்டு சதீஷ் குமார் அப்படிங்கிறவங்க. அப்புறம் செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் துஹின் காந்தா பாண்டே. அப்புறம் சிபிஎஃப்சி, போர்ட் ஆஃப் ஃபிலிம்க்குலாம் வந்துட்டு சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்கல்ல மூவிஸ்க்குலாம், அதோட சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர பாக்கர். எப்படினாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க, ரவீந்திர பாக்கர். அப்புறம் பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டியோட சேர்மன் வந்துட்டு ராஜேஷ் நிர்வான். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸோட அதோட சேர்மன் வந்துட்டு ரவி அகர்வால். இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸோட சேர்மன் வந்துட்டு சஞ்சய் குமார் அகர்வால். ரவி அகர்வால், சஞ்சய் குமார் அகர்வால் பேர் பார்த்துக்கோங்க. தென் வந்துட்டு NDDB, நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டோட சேர்மன் மீனேஷ் ஷா. கம்பெனி லா போர்டோட சேர்மன் வந்துட்டு மகேஷ் மித்தல் குமார். நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டியோட நால்சா அப்படிங்கிற ஒரு போர்டோட சேர்மன் வந்துட்டு சூரியகாந்த். இது எல்லாம் ஏன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் இந்த போர்டை வச்சு எப்பாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன், இதில் ஏதோ ஒரு போர்டு வந்துட்டு கரண்ட்டாக இப்போது சிவில் ஏவியேஷன் ரிலேட்டடாக இப்போது ஒரு ஆக்சிடென்ட் கூட நடந்துச்சுல, அந்த டைமில் உங்களுக்கு எக்ஸாம் வருது, அதை பற்றி எக்ஸாமில் கேட்கணும்னா மேபி இந்த அப்பாயின்மெண்ட் வச்சு கேட்கலாம்ல, பழைய அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த போஸ்ட்டில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் இப்படி கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ நம்ம என்னடா நிறைய கொடுத்துருக்குறோமே அப்படின்னு பார்க்காதீங்க.
ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொண்டு வரேன். எந்த கண்டென்ட் நம்ம இந்த சேனலில் கொடுக்குறதா இருந்தாலும் அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம கொடுப்போமே தவிர எதுவும் அனாவசியமாக நான் கொடுக்குறதே கிடையாது. ஓகேவா? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் பாருங்கள், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் இதை படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் சொல்கிறத கூட நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் கீ நமக்கு, அதை வச்சு தான் நம்ம படிக்கணும். தென் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டோட சேர்மன் வந்துட்டு அனில் குமார் ஜெயின். டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இது ரிலேட்டடாகவும், ஏன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நிறைய ஜிஎஸ்டி, நிறைய இந்தியாவோட மேக் இன் இந்தியா, அப்புறம் அந்த ஆப்ஸ், அரட்டை ஆப், இது ரிலேட்டடாக அது ரிலேட்டடாக வந்துட்டு மோடி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார்ல. இந்த டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பிஎஸ்என்எல்ல கூட வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் கூட நான் பார்த்தேன். ஸோ அப்போ இது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது தானே, அதனால தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம போக போக பார்க்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாமோ, எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ லாஸ்ட் 6 months to 1 year இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அப்புறம் ஸோ இந்த டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியானா நம்ம அந்த இது ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, டிஆர்ஏயோட சேர்மன் வந்துட்டு அனில் குமார் லகோத்தி. அடுத்து ஆதார் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதோட சிஓ வந்துட்டு புவனேஷ் குமார். அப்புறம் சென்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா 2011 அப்புறம் இப்போ வரைக்கும் சென்சஸ் எடுக்கல, அதை வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதோட ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் யாரு அப்படின்னு கூட கேட்கலாம். மிருத்யுஞ்சய் குமார் நாராயண். இவர் அடுத்த வருஷம் போறதுக்குள்ள மாறினாலும் மாறலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய சென்சஸ் கமிஷனர் யாருன்னு கேட்டா, ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் யாருன்னு கேட்டா மிருத்யுஞ்சய் குமார் நாராயண். ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்துச்சுக்கோங்க. அப்புறம் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் கமிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு கூட இப்போதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது கூட தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் நிறைய கமிட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறதோட சேர்மன் வந்துட்டு வேணுகோபால், கேசி வேணுகோபால். எஸ்டிமேட்ஸ் கமிட்டியோட சேர்மன் சஞ்சய் ஜெய்ஸ்வால். நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சேர்மன் சந்தோஷ் குமார் யாதவ். பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா செனாப் பிரிட்ஜ் எல்லாம் திறந்து வச்சாங்க, அதை பற்றி கேட்கலாம். ஜம்மு காஷ்மீர் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் ரயில்வே எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் 6 months கரண்ட் அஃபேர்ஸில் எப்படினாலும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. அடுத்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதோட சேர்மன் விபின் குமார். மேலே பார்த்தது வந்துட்டு அந்த செக்யூரிட்டி, சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டியோட போர்டு. ஓகே, அப்படி ஒரு பீரோ இருக்குது, பீரோ சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி. இதோட சேர்மன் ராஜேஷ் நிர்வான். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்துட்டு விபின் குமார். இது ரெண்டுமே ரிலேட்டட் தான். ஓகே, அது ஏவியேஷன் ரிலேட்டட், இது வந்து ஏர்போர்ட்ஸ் ரிலேட்டட். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான், ரிலேட்டட், சேம். அதாவது ஒரு கேட்டகரியில் வரக்கூடியது. ஓகே, ஏர்போர்ட் ரிலேட்டடாக வரக்கூடியது. தென் இந்தியாவோட மகாரத்னா கம்பெனிஸ், நவரத்னா கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? மகாரத்னா அண்ட் நவரத்னா அப்படின்னு சொல்லிட்டு, இது எக்கனாமிக்ஸில் படிப்பீங்க. இது ரொம்ப ஒரு இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக கூட கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான போஸ்ட்லாம் பார்க்கலாம். சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். நான் வந்துட்டு சிஎம்டி போட்டிருந்தேன்னா சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்னு அர்த்தம். ஓகேவா? நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். இதில் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காகவும் கவர் ஆகுது. பார்த்தீங்களா? மகாரத்னா கம்பெனிஸ் என்னெல்லாம் 14 இருக்குது, அது என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜிக்காகவும் கவர் ஆயிடுச்சா, அதோட சிஎம்டி யாருன்னு பார்க்கணும். என்டிபிசியோட சேர்மன் யாரு? குர்தீப் சிங், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். அடுத்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷனோட சிஎம்டி அருண் குமார் சிங். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அமரேந்து பிரகாஷ். கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சந்தீப் கே குப்தா. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அரவிந்தர் சிங் ஷானே. கோல் இந்தியா லிமிடெட் போலவரப்பு எம் பிரசாத். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் கிருஷ்ணகுமார். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் கோப்பு சதாசிவமூர்த்தி. Hindustan Petroleum Corporation Limited Vikas Kaushal. Power Grid Corporation of India Ravinder Kumar Tyagi. Power Finance Corporation Parminder Chopra. Rural Electrification Corporation Jitendra Srivatsava. Oil India Limited Ranjit Rath. அப்புறம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் டிகே சுனில், டாக்டர் டிகே சுனில். இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு மகாரத்னா கம்பெனிஸ். இதோட சிஎம்டி பார்த்துட்டோம். ஓகேவா? அந்த கம்பெனிஸ் பேராவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மகாரத்னாக்கு கீழே இதெல்லாம் வருங்கிறத. ஓகே, தென் அடுத்து நவரத்னா கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா
IRCON இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நவரத்ன கம்பெனி இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட சிஎம்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜேஷ் குமார் குப்தா. ரைட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் எல்லாம் பார்க்கணும். ஃபுல் ஃபார்ம் எல்லாமே நான் சொன்னேன் அப்படின்னா டீட்டெயில்டாக போயிட்டு இருக்கோம். சரி, எதுக்கும் சொல்லிடுறேன். ஓகேவா? RITS இதோட சிஎம்டி. ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ். ஓகேவா? ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ். ஓகேவா? இதுதான் ரைட்ஸோட ஃபுல் ஃபார்ம். அதே மாதிரி இர்கானுக்கும் பார்த்துடலாம். நான் அதில் மிஸ் ஆகிருக்கிறதோட ஃபுல் ஃபார்ம் கொடுக்காம விட்டுருக்கிறேன். நான் உங்களுக்கு எக்ஸாமில் இது பிடிஎஃபாக டெலிகிராமில் கொடுக்கும்போது அதை ஃபுல்லாக இது பண்ணி கொடுக்குறேன். இர்கான் அப்படிங்கிறது ரயில்வே ரிலேட்டட் தான். IRCON அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இது வந்துட்டு இந்தியன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட். இந்தியன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஓகேவா? இந்தியன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட. அப்புறம் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, மகாநகர் டெலிஃபோன் நிகம் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஓகே, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இது வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். பெல், நிறைய பேர் அந்த பெல்லுக்கும் இந்த பெல்லுக்கும் வித்தியாசம், அதாவது வித்தியாசம் தெரியாமல் இருப்பாங்க. இது வெறும் BEL, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது நவரத்னாக்கு கீழே வரும். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மகாரத்னால வரும். ஓகேவா? அடுத்து நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட சிஎம்டி வந்துட்டு சுமித் தேவ். அலுமினியம் கம்பெனி வந்துட்டு நால்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, அது பிரிஜேந்திர பிரதாப் சிங். ஷிப்பிங் கார்பரேஷனோட சிஎம்டி ஹர்ஜித் கௌர் ஜோஷி. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனோட சிஎம்டி ராகேஷ் குமார். ராஷ்ட்ரிய இஸ்பாத் நிகாம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சிஎம்டி AK சக்சேனா. நேஷனல் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் வந்துட்டு PK குப்தா. இன்ஜினியரிங் இந்தியா லிமிடெட் பார்த்திகா சுக்லா. ரயில் விகாஸ் நிகம் பிரதீப் கௌர். ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் சிஎம்டி வந்துட்டு SC முட்கேரிக்கர். ONGC விதேஷ் லிமிடெட் அதோட சிஎம்டி வந்துட்டு அருண் குமார் சிங். ONGCங்கிறது இங்க வரும் தனியா. அருண்குமார் சிங் இங்க கொடுத்துருக்காங்களா, அதே தான் இங்கே இது வந்துட்டு அதே அருண்குமார் சிங் தான். இது வந்து OVL ONGC விதேஷ் லிமிடெட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நியர்லி ஒரே போஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ONGC லிமிடெட்னு வந்துட்டாலே அருண்குமார் சிங் அப்படிங்கிறவரை போட்டுடலாம். ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சியோட சிஎம்டி வந்துட்டு பிரதீப் குமார் தாஸ். தென் மசாகான் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் சஞ்சீவ் சிங்கால். NHPC லிமிடெட் ராஜீவ் குமார் சௌத்ரி. NHPC லிமிடெடோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு என்னன்னு பார்க்கலாம். நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் லிமிடெடோட சிஎம்டி வந்துட்டு ராஜ்குமார் சௌத்ரி. நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷனோட சேர்மன். சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா RP குப்தா. ரெயில்டெல் கார்பரேஷன் சஞ்சய் குமார். சத்லஜ் ஜல் வித்யுத் நிகம் அதோட சிஎம் சுசில் குமார் சர்மா. நேஷனல் ஃபெர்டிலைசர் லிமிடெட் ஸ்ரீனிவாசன். சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் அசுதோஷ் அக்னிகோத்ரி. HUDCO ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். HUDCOட ஃபுல் ஃபார்ம். அதோட சிஎம்டி வந்துட்டு சஞ்சய் குல்ரேஸ்தா. ரயில்வே கேட்டரிங் அண்ட் 2 IRCTC இருக்குல்ல, அதோட சிஎம்டி வந்துட்டு சஞ்சய் குமார் ஜெயின். ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஒன்று இருக்குது, அது வந்து மனோஜ்குமார் துபே. பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ டோட்டலாக இருக்க எல்லா மினிரத்னா, மகாரத்னா அண்ட் நவரத்னா கம்பெனிஸ் பார்த்துட்டோம். அடுத்து அப்புறம் மற்ற பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன? BSNL, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்துட்டு இதுதானே பார்த்தோம். பிபின் குமார்னு பார்த்தோம்ல, அது ரிப்பீட்டடாக கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ அது ரிப்பீட்டடாக வந்திருக்குது. இது வேண்டாம். ஓகே, BSNLோட சிஎம்டி தான் வந்துட்டு இந்த ராபர்ட் ஜே ரவி அப்படிங்கிறவர். BSNLோட சிஎம்டி
ராபர்ட் ஜே ரவி. இது வந்து மிஸ் ஆயிருக்குது, இந்த இடத்துல வரணும். ஓகே, ராபர்ட் ஜே ரவி. ஓகே, அடுத்து இந்தியன் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட சிஎம்டி வந்துட்டு சம்பித் பத்ரா. ஓகே, பிஎஸ்சினோடனே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பப்ளிக் செக்டார் யூனிட், ப்ரைவேட் செக்டார் யூனிட் எது கேட்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து எஜுகேஷனல் அண்ட் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன். இதுதான் பார்த்தோம், யூனிவர்சிட்டி கமிஷன், கிராண்ட் கமிஷனோட சேர்மன். அது நம்ம மேலே தனியாக கமிஷன்ஸ்னு சொல்லி பார்த்தோம். இது எஜுகேஷன் ரிலேட்டடாக தனியாக பிரித்து பார்க்கும்போது அதை இது பார்த்துக்கணும். ஓகேவா? இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர், அதோட சேர்மன் வந்துட்டு ப்ரொஃபஸர் உமா கஞ்சிலால். வைஸ் சான்சலர் ஆஃப் டெல்லி யூனிவர்சிட்டி வந்துட்டு யோகேஷ் சிங். வைஸ் சான்சலர் ஆஃப் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வந்துட்டு சதீஷ் ஸ்ரீ துலிபுதி பண்டிட். இது கரெக்டாக எந்த அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கோ, யார் இருக்காங்களோ அதை மட்டும் பார்த்தா போதும். நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி போஸ்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி இதெல்லாம் முக்கியமான ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியுது இல்லை. ஓகே, இதெல்லாம் நீங்கள் நம்ம வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் சுதீர் கே ஜெயின். நாலந்தா யூனிவர்சிட்டியோட சான்சலர். நாலந்தா யூனிவர்சிட்டி ஏன் அப்படின்னா, இப்போதானே வந்துட்டு பிஎம் மோடி அவர்கள் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை புதுசாக திறந்து வச்சாரா இல்லையா, ரெனியூ பண்ணி. ஸோ அப்போ அது ரிலேட்டடாக கேட்க வாய்ப்பு இருந்திருக்கும்ல. அப்போ அரவிந்த் பனாகரியா அவர் தான் வந்து நாலந்தா யூனிவர்சிட்டியோட சான்சலர். அதோட வைஸ் சான்சலர் வந்துட்டு அபய் குமார் சிங்னு வரும். ஓகேவா? நாலந்தா யூனிவர்சிட்டியோட வைஸ் சேர்மன். நாலந்தா யூனிவர்சிட்டி வைஸ் சேர்மன். கண்டிப்பாக அந்த டைம் இப்போ அந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை திறந்து வச்ச டைம் வந்துட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அப்பப்போ மாற்றிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ வந்துட்டு அதோட பேரு ஒரே ஒரு நிமிஷம் சேஞ்ச் ஆயிருக்கா. இது வந்து ஒரு பேர் அபய் குமார் சிங்கா. ஒரே ஒரு நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிடுறேன். நாலந்தா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் வந்துட்டு சச்சின் சதுர்வேதி. நோட் பண்ணிக்கோங்க, நான் வந்து பிடிஎஃப்ல கொடுக்கும்போது கரெக்ட் பண்ணிக்கிறேன். சச்சின் சதுர்வேதி அப்படிங்கிறவர் தான் நாலந்தா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர். காதி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, காதி சக்திங்கிறது காதி சக்தின்னு இருக்கு, நாரி சக்தி அப்படின்னு இருக்கு, அப்புறம் ஜல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது காதி சக்தியோட சான்சலர். ஓகேவா? அதோட அந்த போஸ்ட் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. காதி சக்தியோட சான்சலர் வந்துட்டு அபய் குமார் சிங், அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேவா? காதி சக்தியோட சான்சலர் வந்துட்டு காதி சக்திங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம எலக்ட்ரானிக்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன்ஸ் இது ரிலேட்டடாக வரதை காதி சக்தின்னு சொல்லுவாங்க. ஜல் சக்தி. ஓகே, நாரி சக்தி. நாரி சக்தினா உமன்ஸ் ரிலேட்டடு, ஜல் சக்தினா வாட்டர் ரிலேட்டட். காதி சக்திங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இது ரிலேட்டடாக வர்றது. ஓகேவா? சப்போ அதோட மினிஸ்டர் யாரு? யூனியன் மினிஸ்டர் வந்துட்டு எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் கரண்டா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ். ஓகே, அடுத்து நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் என்சிஆர்டியோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் பிரசாத் சக்லானி. இது முக்கியமான ஒரு போஸ்ட், என்சிஆர்டியோட டைரக்டர். சிபிஎஸ்சியோட சேர்மன் வந்துட்டு ராகுல் சிங். சாகித்ய அகாடமியோட சேர்மன் வந்துட்டு மாதவ் கோஷிக். சங்கீத் நாடக் அகாடமியோட சேர்மன் வந்துட்டு சேகர் சென். லலித் கலா அகாடமியோட பிரசிடென்ட் வந்து உமா நந்தூரி. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்சிஆர்டி சிபிஎஸ்சியோட அது முக்கியம். தென் நாலந்தா யூனிவர்சிட்டியோடது ரொம்ப கண்டிப்பாக முக்கியம், அதில் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே எஜுகேஷன் ரிலேட்டடாக, எஜுகேஷன் அண்ட் ஆர்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய போஸ்ட் பார்த்தோம். தென் வந்துட்டு ப்ரெஸ் அண்ட் மீடியா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முக்கியமான போஸ்ட்லாம் பார்க்கலாம். ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, பிஐபி. கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நோட்டீஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லை பிஐபி நோட்டீஸ்ன்னு சொல்லிட்டுலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரேந்திர ஓஜா. பிரசார் பாரதி போர்டு, அதோட சேர்மன் நவ்னீத் குமார் சேகல். ஓகேவா? இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு பிஐபி, பிரசார் பாரதி போர்டு அதெல்லாம். ஓகே, தூர்தர்ஷன் இதெல்லாமே வந்து இவங்களுக்கு கீழே தான் வரும், இந்த ப்ரெஸ் இதுக்குள்ள கீழே தானே வரும். அப்புறம் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா, இதோட சேர்மன் வந்து பரேஷ் ராவல். ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் வந்துட்டு ஆர் மாதவ். நீங்கள் எல்லாரும் நினைக்கிறது கரெக்டு தான், நம்ம தமிழ்
தமிழ் ஆக்டரான மாதவன் அதுதான் அவர் தான் வந்துட்டு இந்த ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட்டோட சேர்மனா இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பிரின்சிபல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆகாஷ்வாணி ஆல் இந்தியா ரேடியோ இருக்கா, யாருன்னு சொல்லக்கூடியது, அதோட டைரக்டர் ஜெனரல் மௌசுமி சக்கரவர்த்தி. ஓகேவா? இப்போ என்னெல்லாம் பார்த்துக்கிறோம், பிஐபி பிரசார் பாரதி போர்டு, இது ரெண்டு ரொம்ப முக்கியம். அப்புறம் ஃபில்ம் அண்ட் டிவி இன்ஸ்டியூட், இது நம்ம தமிழ் ஆக்டர் தானே இருக்கிறாரு, ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபில்ம் அண்ட் டிவி இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் ஆர் மாதவன். ஆகாஷ்வாணியோட டைரக்டர் ஜெனரல் வந்துட்டு மௌசுமி சக்கரவர்த்தி. பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் சாந்தகுமார். யுனைடெட் நியூஸ் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் சாகர் முகோபத்யாய். இந்தியன் நியூஸ் பேப்பர் சொசைட்டியோட பிரசிடென்ட் ஸ்ரேயம்ஸ் குமார். ஓகேவா? அடுத்து இஸ்ரோ. இஸ்ரோ நம்ம முன்னாடியே பார்த்தோம், எங்கேயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து எஸ் சோமநாத் கிடையாது. இப்போ வந்துட்டு இஸ்ரோவோட சேர்மன் மாறிட்டார்ல, இப்போ கரண்டாக மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. இஸ்ரோவோட சேர்மன் கரண்டாக யார் இருக்கிறாங்க, டிவி நாராயணன். அப்புறம் அட்டாமிக் ரிசர்ச், இது எல்லாமே சயின்டிஃபிக் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. ஓகே, அட்டாமிக் ரிசர்ச் கமிஷனோட சேர்மன் வந்துட்டு ஏகே மொகந்தி. அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டோட சேர்மன் தினேஷ் குமார் சுக்லா. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரோட டைரக்டர் விவேக் பாசின். டிஆர்டிஓவோட சேர்மன் வந்துட்டு சமீர் வி காமத். சிஎஸ்ஐஆரோட டைரக்டர் ஜெனரல் வந்துட்டு நல்ல தம்பி கலைசெல்வி சிஎஸ்ஐஆரோடது. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெவலப்மெண்ட் ரிசர்ச் கவுன்சிலோட சேர்மன் ஆர்கே ராமசுவாமி. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரோட டைரக்டர் ஏ ராஜராஜன். இஸ்ரோவோடது நாராயணன் பார்த்தோம், அண்ட் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரோட டைரக்டர் ஜெனரல் ராஜராஜன். ஓகேவா? இது எல்லாமே சயின்டிஃபிக் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக வருது. ஓகேவா? அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷனோடது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்ட் நம்ம ஜெய்ஷா. இந்தியாவோட சார்ந்த ஜெய்ஷா, அமித்ஷா அவர்களோட பையன் தான் ஜெய்ஷா. இவங்க வந்துட்டு முன்னாடி பிசிசிஐயோட பிரசிடென்ட் அண்ட் சேர்மனாக இருந்தாங்க, இப்போ வந்து ஐசிசியோட பிரசிடென்டாக இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஐசிசியோட சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சோக் குப்தா அப்படிங்கிறவர். அப்புறம் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் உமன் டைரக்டர் ஆஃப் ஐசிசி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா நூயி அப்படிங்கிறவங்க முதல் இண்டிபெண்டன்ட் உமன் டைரக்டர் இவங்க. அடுத்து ஏசிசி, ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில். இந்த பேர் இப்போ ரீசெண்டாக கண்டிப்பாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஷியா கப்பில் இந்தியாவுக்கு வந்துட்டு கப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனவர் தான் இவர், மோஷின் நக்வி. இவர் ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்ட். இவர் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. இவங்க வந்து நான் இந்தியாவுக்கு கப் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருப்பாரு. இந்தியாவும் வந்து மறுத்திருப்பாங்க, நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இவர் பேரே கண்டிப்பாக அவங்களுக்கு கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது ரிலேட்டடாக ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்ட் யாருன்னு சொல்லிட்டு மோஷின் நக்வி அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? அப்புறம் ஒலிம்பிக் கமிட்டியோட பிரசிடென்ட் கிறிஸ்டி சோந்தி, ஜிம்பாப்வேவை சார்ந்தவங்க. இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட பிரசிடென்ட். ஏசியன் ஒலிம்பிக் கவுன்சிலோட பிரசிடென்ட் ரன்தீர் சிங். இன்டர்நேஷனல் அத்லெட்டிக் ஃபெடரேஷனோட பிரசிடென்ட் செபஸ்டியன் கோய். இதெல்லாம் இன்டர்நேஷனல் ரிலேட்டடாக வருது பார்த்தீங்களா. அப்புறம் இன்டர்நேஷனல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் முகமது ஜலூட். ஹாக்கி ஃபெடரேஷன் தையப் இக்ராம், அதோட பிரசிடென்ட்ஸ். சரியா? ஹாக்கி ஃபெடரேஷனோட பிரசிடென்ட். தென் எத்திக்ஸ் ஆஃபீஸர், அதாவது பிசிசிஐ வந்து இந்தியாவோட தானே. இந்தியாவோட இப்போ கரண்ட் பிரசிடென்ட் பிசிசிஐயோட பிரசிடென்ட் ரோஜர் பின்னி அவர்கள். அதே இது எத்திக்ஸ் ஆஃபீஸர் அண்ட் ஓம்பட்ஸ்மேன் ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு. பிசிசிஐல ஏதாவது பிளேயர்ஸ்க்கோ இல்லை வேற ஏதாவது பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக பிரச்சனை இதெல்லாம் வர்றது வந்து இந்த ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ரா இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேவா? இவங்களோட தலைமையில தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. சப்போஸ் ரோஜர் பின்னிங்கிறவரோட பிரசிடென்ட், அந்த ஜஸ்டிஸ் ரிலேட்டடாக வர்றது அருண் மிஸ்ரா அவர்கள் பார்த்துருப்பாங்க. அப்புறம் ஃபிஃபாவோட பிரசிடென்ட் வந்துட்டு வேர்ல்டு, இதெல்லாம் இன்டர்நேஷனல் இது, ஜியானி இன்ஃபான்டினோ. அப்புறம் பாக்ஸிங் அசோசியேஷனோட பிரசிடென்ட் வந்து இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷனோட பிரசிடென்ட் வந்து லவோலினா பார்கின். ஓகேவா? இந்த ஏஐபிஏ அப்படிங்கிறது வந்துட்டு அதோட சேர்மன் அதோட பிரசிடென்ட் ஆர் சேர்மன் ரெண்டு எப்படினாலும் கேட்கலாம். சேர்பர்சன்னும் சில இடத்துல சேர்பர்சன் கொடுத்துருக்காங்க, சில இடத்துல சேர்மன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒன்று தான். ஓகே, சேர்மன் ஆர் சேர்பர்சன், பிரசிடென்ட்னு கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு இடத்துல. சரியா? அப்போ இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷனோட ஏஐபிஏன்னு சொல்லணும், வெறும் ஐபிஏன்னு சொல்லிடாதீங்க. அப்போ வந்து அது பாக்ஸிங் பேஸ்கெட் பாலுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ ஏஐபிஏ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ லவ்லினா பார்கன், இவங்க வந்து இந்தியாவோட ஒரு பாக்ஸிங் சாம்பியன். ஓகேவா? அடுத்து பிசிசிஐயோட செலெக்ஷன் கமிட்டி, அதான் பிசிசிஐக்குள்ளது பார்த்தோம்ல, அதோட செலெக்ஷன் கமிட்டி வந்துட்டு அஜித் அகர்கர் அவங்க. அப்புறம் இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஹெட் கோச் நமக்கு தெரியும் கௌதம் கம்பீர். உமன்ஸ் கிரிக்கெட் டீமோட ஹெட் கோச் வந்துட்டு அமோல் மசூம்தார். அப்புறம் இது கிரிக்கெட் ரிலேட்டட், இதெல்லாமே கிரிக்கெட் ரிலேட்டட் தான் பார்த்துட்டோமா? கிரிக்கெட் ரிலேட்டட் பார்த்துட்டோம். கிரிக்கெட் ரிலேட்டட் உங்களுக்கு கிரிக்கெட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? இந்தியாவோட ஹெட் கோச் யார், அப்புறம் வந்து பிசிஏ சேர்மன் யார், செலெக்ஷன் கமிட்டி யார், இவங்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போதும் இவங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் ஜெனரல் நீலம் குமார். ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட் வந்துட்டு சஞ்சய் குமார். இங்கே நான் இன்டர்நேஷ்னல் லெவலும் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? இன்டர்நேஷ்னல் அத்லெட்டிக் ஃபெடரேஷன், இன்டர்நேஷ்னல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன், அப்படி இன்டர்நேஷ்னலுக்கும் கொடுத்துருக்குறேன், இந்தியாவுக்கும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்தியனுக்குள்ளது மட்டுமாவது படிச்சுக்கோ. ஓகேவா? தென் இந்தியன் டேபிள் டென்னிஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட் வந்துட்டு மேக்னா அலாவத். ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட பிரசிடென்ட் வந்து கல்யாண் சௌபே. வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அச்சுதா சமந்தா. பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஆதவ் அர்ஜுனா. ஸோ இப்போ இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, ஆதவ் அர்ஜுனா, ரொம்ப முக்கியமான ஒரு பேர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாக்கி இந்தியாவோட பிரசிடென்ட் திலீப் தர்கி. அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட் பகதூர் சிங் சாஹோ. இந்தியன் ஃபுட்பால் டீமோட சீஃப் கோச். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், என்ன தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்படி கிரிக்கெட்டுக்கு எல்லாரும் ஈஸியாக கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுறதுனால ஞாபகம் வச்சுப்பீங்க கௌதம் கம்பீர்னு சொல்லிட்டு, ஃபுட்பாலுக்கும் வேணும்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன், நம்ம வந்து மேலே இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் அசோசியேஷன் பார்த்தோம், ஒலிம்பிக் கமிட்டியோட பிரசிடென்ட் கிறிஸ்டி காண்டின்னு பார்த்தோம். இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட பிரசிடென்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் பிடி உஷா, இந்தியாவை சார்ந்தவங்க. பிடி உஷாவை பற்றி ரொம்ப எல்லாருக்குமே நல்ல ஃபேமஸானவங்க, தெரிஞ்சிருக்கோம். பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு அதோட பிரசிடென்ட் வந்துட்டு ஹிமந்த பிஸ்வ சர்மா. வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட் ஷாக்தேவ் யாதவ். பேராலிம்பிக் கமிட்டியோட பிரசிடென்ட் தேவேந்திர ஜஜாரியா. பேராலிம்பிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒலிம்பிக் எந்த அளவுக்கு முக்கியமோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேராலிம்பிக்கும் அந்த அளவுக்கு முக்கியமாயிட்டு வருது. ஸோ நீங்கள் பார்த்துப்பீங்க நிறைய பேர் வந்துட்டு அவார்டு வாங்குறது எல்லாமே அது. ஸோ பேராலிம்பிக்கையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, தேவேந்திர ஜஜாரியா. அப்புறம் முக்கியமான இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது, நம்ம எல்ஐசி இது மாதிரியானது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, இது ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, இதுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க விரும்பல. அடுத்து பார்க்கலாம். அப்புறம் எக்கனாமிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அசோசாம், ஃபிக்கி இப்படிலாம் பார்ப்போம். ஸோ இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அசோசாம், ஃபிக்கி, நாஸ்காம் இதெல்லாமே இருக்குது. அப்போ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதில் அந்த சேர்மன், செக்ரட்டரி, பிரசிடென்ட்டு இப்படிலாம் வருவாங்க, இவங்க எல்லாமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஃபிக்கி அப்படிங்கிறது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் ஃபிக்கியோட ஃபுல் ஃபார்ம். இதோட செக்ரட்டரி ஜெனரல் சைலேஷ் பதாக். இதோட பிரசிடென்ட் ஹர்ஷ்வர்தன் அகர்வால். அடுத்து அப்போ ஃபிக்கிக்கு பார்த்துட்டோம். அடுத்து அசோச்சம் அப்படிங்கிறது அசோசியேட்டட் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. இங்கே இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, இது சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு வரும். இந்தியா பின்னாடி வரும், இங்கே இந்தியா முன்னாடி வருது, அவ்வளோதான். இது ஃபெடரேஷன், இது அசோசியேஷன். ஓகே, இல்லை அந்த சின்ன வித்தியாசம் தான் இந்த அசோசாம் இதுக்கெல்லாமே. ஓகே, அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் எக்கனாமிக்ஸு இல்லை வந்து பேங்கிங் படிக்கிறவங்கலாம் கண்டிப்பாக படிச்சுக்கணும், ஃபெடரேஷனுக்கும் அசோசியேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதுலாம். அப்புறம் கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியோட பிரசிடென்ட் வந்துட்டு ராஜீவ் மெமானி. அப்புறம் நஃபேடுன்னு ஒன்று இருக்குது. நஃபேட் அப்படிங்கிறது NAFED, நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபெடரேஷன் இருக்குது. கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். ஓகே, நான் சொல்கிறது கிளியராக நோட் பண்ணிக்கோங்க, எழுதுறது கிளியராக இல்லாட்டி கூட. நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங்
ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. அதுதான் நஃபேடோட ஃபுல் ஃபார்ம். அதோட எம்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் அகர்வால். தென் இஃப்கோவோட IFFCO அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு சங்கம் மாதிரி. ஓகேவா? இது வந்து அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். இது வந்துட்டு ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன். இது ஓகே. இது அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங். இது ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, நஃபேடுக்கும் இஃப்கோக்கும். ஓகே. இஃப்கோட பிரசிடென்ட் வந்துட்டு திலீப் சங்கானி. அடுத்து நம்ம அசோச்சம் ஃபிக்கிலாம் பார்த்த மாதிரி இங்கே நாஸ்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்குது. நாஸ்காம், நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ். இது வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் நான் சொல்கிறதே ஒரு ஸ்டாட்டிக் ஜிகேவாக கவர் ஆகுது. பார்த்தீங்களா? நாஸ்காமோட ஃபுல் ஃபார்ம், அசோச்சாமோட ஃபுல் ஃபார்ம், இஃப்கோ, நஃபேடு. ஓகே. அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், இது வந்து ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் நாஸ்காம்ங்கிறது அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ். தென் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, அதோட MD and CEO பார்த்துக்கோங்க. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதோட CEO அண்ட் சேர்மன் கொடுத்துருக்குறேன் ஆஷிஷ் குமார் சௌகான், கிரீஷ் சந்திர சதுர்வேதி. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சேர்மன் அண்ட் CEO கொடுத்துருக்குறேன் பிரமோத் அகர்வால், சுந்தரராமன் ராமமூர்த்தி. எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் அஃபிஷியல்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், இது வந்து எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு பார்த்தோமா? ஃபிக்கி, அசோச்சாம் இதெல்லாம் வந்து எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன். அதே இங்கே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், இது முக்கியமானது. பேங்கிங் ரிலேட்டடில் இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே. சென்ட்ரல் பேங்க், இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் என்ன? ஆர்பிஐயோட கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா, 26வது கவர்னர். டெபியூட்டி கவர்னர் வந்துட்டு 2 பேர் இருப்பாங்க, சுவாமிநாதன் ஜானகிராமன். அப்புறம் வந்துட்டு ஃபுல் பேர் வந்துட்டு ரவி சங்கர்னு வரும். ரவி சங்கர்னு இது வரும். ஓ, இங்க இருக்கு பாருங்க. எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் MS வேர்டில் இருந்துட்டு PDF கன்வெர்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஸ்கிப் ஆயிடுது. இது பேர் ரவி, ஃபுல் பேர் வரும்னு பார்த்தேன். ரவிசங்கர் ஆர் ரவிசங்கர், ஏதோ ஒன்று படிச்சு வச்சுக்கோங்க. ரவிசங்கர், சுவாமிநாதன் ஜானகிராமன், ராஜேஸ்வர ராவ், பூனம் குப்தா, இவங்கெல்லாம் வந்துட்டு டெபியூட்டி கவர்னர்ஸ். ஓகேவா? 4 பேர் இருக்காங்க. ஓகே. ஒரே ஒரு நிமிஷம் கிளியராக கொடுத்துறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டிங், கவர்னரும் டெபியூட்டி கவர்னர்ஸும். அப்போ கவர்னர் யாரு? சஞ்சய் மல்கோத்ரா. ஞாபகம் வச்சுக்கோங்க. டெபியூட்டி கவர்னர்ஸ் 4 பேர், சுவாமிநாதன் ஜானகிராமன், ரவிசங்கர் இல்லை TR சங்கர்னு இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க. வெறும் TR சங்கர்னு சில இடத்துல கொடுத்துருப்பார், ரவிசங்கர்னு கொடுத்துருப்பான். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஓகேவா? TR சங்கர், ரவிசங்கர். அப்புறம் ராஜேஸ்வர ராவ், பூனம் குப்தா, இவங்க 4 பேரை பார்த்துக்கோங்க. தென் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் வந்துட்டு சுதா பாலகிருஷ்ணன். இது எல்லாமே RBIயோட போஸ்ட். அப்புறம் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஆன இது சென்ட்ரல் பேங்க். RBIங்கிறது சென்ட்ரல் பேங்க். அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் இருக்குது. அதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் சல்ல ஸ்ரீனிவாசலு ஷெட்டி. ஓகேவா? அடுத்து சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் வந்துட்டு காமேஸ்வர ராவ் கொடவண்டி. இது SBIயோட CFO, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். அப்புறம் அதே இது SBIக்கு வந்துட்டு MDs இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு. இது வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா கூட வேண்டாம். ராவ் அமரா, வினய் M. தோன்ஷி, அஸ்வினி K. திவாரி அப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க. MD வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இது 2 படிச்சுக்கோங்க. சல்ல ஸ்ரீனிவாசலு ஷெட்டி, காமேஸ்வர ராவ் கொடவண்டிங்கிறது படிச்சுக்கோங்க. பேங்க் ஆஃப் பரோடாவோட MD and CEO வந்துட்டு தேவ்தத் சந்திர. பேங்க் ஆஃப் இந்தியாவோட MD and CEO வந்துட்டு ராஜேஷ் கர்நாடகா. மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட MD and CEO நித்து சக்சேனா. கனரா பேங்கோட MD and CEO சத்யநாராயண ராஜு. CBI, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா CBIன்னு படிச்சாதீங்க, தப்பாயிடும். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோடது கல்யாண்குமார். இந்தியன் பேங்கோட MD வினோத் குமார். இந்தியன் ஓவர்சீஸோடது அஜய்குமார் ஸ்ரீவஸ்தவா. பஞ்சாப் நேஷனல் பேங்க் அசோக் சந்திரா. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்கோட CEO ஸ்வரூப் குமார் சாகா. UCO பேங்கோட
MD&CO வந்துட்டு அஸ்வினி குமார். யூகோ பேங்க் அப்படின்னு சொல்லி கூட சிலர் படிக்கலாம். நம்ம வந்துட்டு எப்படினாலும் நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன். UCO யுனைடெட் கமர்ஷியல் பேங்க். யுனைடெட் கமர்ஷியல் பேங்க், யூனியன் கிடையாது, யுனைடெட் கமர்ஷியல் பேங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூகோ பேங்க் யுனைடெட் கமர்ஷியல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது UBI யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இது யூகோ யுனைடெட் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் இந்தியா. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, பார்த்துக்கோங்க. இது எல்லாமே என்ன, இந்தியாவோட பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். இந்தியாவோட பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இதெல்லாம்ங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது. இதோட CO MD எல்லாம் வந்துட்டு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த வருஷம் யார் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கிறது மட்டுமாவது படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லாட்டி இது எக்கச்சக்கமாக போயிடும். நிறைய பேங்க் இருக்குது, எல்லா பேங்குக்கும் ஞாபகம் வச்சுருக்க முடியாதுல்ல. ஓகே, அடுத்து அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா கரண்ட்டாக வந்துட்டு நிறைய மாநாடு, G7, அப்புறம் பிரிக்ஸ் மாநாடு, இப்போ யுனைடெட் நேஷன்ஸில் கூட வந்துட்டு இது ஜென்ரல் அசம்பிளி கூட்டி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்துட்டு பேச விடுறாங்கல்ல, வாய்ப்பு கொடுக்குறாங்களா யுனைடெட் நேஷன்ஸில். ஸோ அப்போ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முக்கியமான போஸ்ட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து அதில் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான போஸ்ட் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், யுனைடெட் நேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் வந்து ஆண்டனியோ குட்ரஸ். அப்புறம் டெப்யூட்டி செக்ரட்டரி ஜெனரல், ஓகே, இவங்களுக்கு கீழே இருக்கிறவர் வந்து அமினா ஜே முகமது. இவங்க நைஜீரியாவை சேர்ந்தவங்க. ஆண்டனியோ குட்ரஸ்ங்கிறவங்க போர்ச்சுகலை சார்ந்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட் இது. அப்புறம் 79வது செஷன் 80வது செஷன் யூஎன் ஜெனரல் அசம்பிளியோட செஷன்ஸ் வந்துட்டு இப்போ நடந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, நம்ம இந்தியாவை சேர்ந்த ஜெய்சங்கர் அவங்கெல்லாம் வந்துட்டு பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ 79th 80th செஷன்லாம் எங்கெங்கே நடந்திருக்கு, இப்போ 80th மட்டும் கூட படிச்சுக்கலாம். அனலென்னா பார்பாக் அப்படிங்கிறவங்க தான் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய செஷனோட பிரசிடென்ட் ஜெர்மனி சேர்ந்தவங்க அவங்க. ஓகேவா, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. அடுத்து யுனைடெட் நேஷன்ஸ்க்கு கீழே வரக்கூடிய முக்கியமான சில ஏஜென்சிஸ் இருக்குது. வேர்ல்டு பேங்க், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ், அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ வேர்ல்டு பேங்க் பாருங்கள், அதோட பிரசிடென்ட் அஜய் பங்கா. நான் அலைன்டு மூவ்மெண்ட்டோட பிரசிடென்ட் இலான் அலியேவ். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF-ஓட MD கிறிஸ்டலினா ஜார்ஜியா. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல், அவங்க பேர் பாருங்க எப்படி வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு, WTO மொசாகி ஒகோஞ்சா இவேலியா. ஸோ இது ப்ரொனன்சியேஷன் தெரியல, அவங்க வந்துட்டு பார்த்துக்கோங்க. அவங்க பேர் கோசி ஒகோஞ்சோ இவேலியா அப்படின்னு தான் அவங்க பேர் இருக்கு. அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக இவங்களோட அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு. ஏன்னா 2021 இருந்திருக்காங்க. இப்போ 2025 இவங்க செகண்ட் டைம்ல வந்து இவங்களே தான் போஸ்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இது ரீசன்ட் நியூஸில் வரும். தென் UNCTAD. என்னடா UNCTAD, இதோட ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாமா? இதுவும் வந்து யுனைடெட் நேஷன்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு ஏஜென்சி தான். யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். அப்புறம் யுனெஸ்கோ எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஆட்ரே அசோலே அப்படிங்கிறவங்க தான் இதோட யுனெஸ்கோவோட டைரக்டர் ஜெனரல் ஆஃப் யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன் எஜுகேஷன், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஆட்ரே அசோலே. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் யூ டாங்யூ. அப்புறம் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் கில்பர்ட் ஹாங்போ. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் யுனிசெஃபோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னு கொடுத்துருக்குறாங்க. யுனிசெஃபோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்துட்டு கேத்ரின் ரசல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, யுனிசெஃப்னா எல்லாருக்கும் தெரியும், யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்டு. சாரி ஃபாஸ்ட்டாக சொல்கிறதுல தப்பாயிடுச்சு. யுனைடெட் நேஷன் ஃபுல்லாக சொல்லிடுறேன்.
யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட். இது என்னன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோவும் யுனிசெஃப்பும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதில் இருக்கிற வந்துட்டு மேலே இருக்கிற வந்து எஜுகேஷன் ஃபண்டு, எஜுகேஷன் வரும். ஓகேவா? இங்கே இருக்கிற வந்துட்டு எமர்ஜென்சின்னு வரும். ஓகேவா? யுனிசெஃப் அப்படிங்கிறது எமர்ஜென்சி ஃபண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டெட்ராஸ் அதனாம் அப்படிங்கிறவர் தான் இதோட டைரக்டர் ஜெனரல். யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அச்சிம் ஸ்டெய்னர். சார்க் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் சொல்லிட்டு பார்த்தோம்ல. இதோட செக்ரட்டரி ஜெனரல் பங்களாதேஷை சேர்ந்த கோலம் சர்வார். ஓகேவா? இது வந்து தனியாக வரும். சரியா? சார்க்குங்கிறது நம்ம சவுத் ஏஷியன் ரீஜனுக்கு கீழே வரும். மற்றது எல்லாமே யுனைடெட் நேஷன்ஸோட இதில் வருது. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அப்புறம் அது போக இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், யுனைடெட் நேஷன்ஸ் போக இன்னும் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் பார்க்கலாம். காமன்வெல்த் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கிலாந்து, அதாவது யூகே நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களா, ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எந்தெந்த நாட்டெல்லாம் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த நாடெல்லாம் வந்து சேர்றது தான் வந்து இந்த காமன்வெல்த்துக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த கேம்ஸ்லாம், காமன்வெல்த் கேம்ஸ்லாம் நடக்கும். ஓகே, பிரிட்டிஷ் ஆட்சியிலேருந்து இண்டிபெண்ட் ஆன எல்லா கண்ட்ரிஸுமே இந்த காமன்வெல்த்துக்கு கீழே வரும். காமன்வெல்த் நேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதோட செக்ரட்டரி ஜெனரல் ஷிர்லே அயோர்கோர் போட்ரே. அப்புறம் யூரோப்பியன் கவுன்சிலோட பிரசிடென்ட், இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இந்த யூரோப்பியன் யூனியனு இதெல்லாம் வச்சு நம்ம அடிக்கடி நாட்டோ இதெல்லாம் வச்சு அடிக்கடி நியூஸில் கேள்விப்பட்டுட்டே இருந்திருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. யூரோப்பியன் கவுன்சிலோட பிரசிடென்ட் வந்துட்டு ஆண்டோனியோ கோஸ்டோ. ஆப்பிரிக்கன் யூனியனோட பிரசிடென்ட் வந்து முகமது ஓல்ட் கௌசோனி. செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் ஓபிஇசினா ஓபெக், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸோட கூட்டமைப்புன்னு சொல்லலாம். ஓபெக் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஸோ நேட்டோங்கிறது தெரியும் எல்லாருக்கும், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. அப்புறம் ஏசியான், நம்ம ஏஷியன் கண்ட்ரிஸுங்கிறது வேற, இந்த ஏசியான் அப்படிங்கிற அமைப்பு வேற. ஓகேவா? ASEAN இந்த அமைப்பு வேற. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் நேஷன். இதில் இந்தியா வராது. ஓகேவா? ஏஷியான் அப்படிங்கிறதுல இதில் இந்தியா வராது. இதில் வந்து தாய்லாந்து, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரியான கண்ட்ரிஸ் வரும். சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸ் வரும். ஓகேவா? சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வரும், ஏஷியான் வேற. அப்புறம் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இந்தியாவோட டைரக்டர் அவினாஷ். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இது முக்கியமானது. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட பிரசிடென்ட் மசாத்தோ காண்டா. அப்புறம் இன்டர்போலோட செக்ரட்டரி ஜெனரல், இன்டர்போலோட சேர்மன் கொடுத்துருக்கோம் பாருங்க. தென் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட பிரசிடென்ட் நவாப் சலாம். ஸ்பேஸ் ஏஜென்சி நாசாவோட அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்துட்டு ஜனட் பெட்ரோ. நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட பிரசிடென்ட் வந்துட்டு தில்மா ரோசப். யுனைடெட் நேஷனோட ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ், இது வந்து ஆக்சுவலாக மேலே வந்திருக்கணும், ரெஃப்யூஜிஸ் கமிஷன். அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது, ரெண்டுமே இது பார்த்துக்கோங்க. பிலிப்போ கிராண்டி, இது மேலே வந்திருக்கணும். இந்த பாயிண்ட் வந்து யுனைடெட் நேஷன்ஸ்க்கு கீழே வந்திருக்கணும். ஸோ இங்கே கொடுத்துட்டோம், மாற்றி கொடுத்துருக்குறோம், அது பார்த்துக்கோங்க. ஓகே, ரெஃப்யூஜிஸ் கமிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, இதோட டைரக்டர் ஜெனரல் வந்து ரஃபேல் குரோசி. பிம்ஸ்டெக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பிம்ஸ்டெக் இந்தியா, பிம்ஸ்டெக் அப்படிங்கிற போஸ்ட். இந்த ஆர்கனைசேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் பாருங்க இந்திரா மணி பாண்டே. ஸோ அவ்வளோதான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த கரண்ட் ஆஃபீஸ் பியரர்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இதில் எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன டாபிக்ஸ்லாம் வருதோ, என்னென்ன போஸ்ட்லாம் ரிலேட்டட் படிக்கிறீங்களோ அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த செஷன் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நான் டீட்டெயில்டாக ஒவ்வொரு செஷன்ஸும் கொண்டு வரதா, கரண்ட் அஃபேர்ஸ்க்காக இருக்கட்டும், ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கட்டும், எந்த ஒரு
டாப்பிக்காக இருந்தாலும் எனக்கு டீட்டெயில்டாக கொடுத்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகும். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன். இது நிறைய பேருக்கு ஓகேவா இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்துட்டு என்னடா இவ்வளோ பெரிய செஷனாக கொண்டு வராங்க, இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுக்குறாங்க, இதில் நம்ம எதை படிக்கிறது எதை விடுறது அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. அதை வந்து நான் சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லிடுவேன், இது ரொம்ப முக்கியம், இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். அதனால இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு இதெல்லாம் நான் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கணும், இந்த பேர் மேம் சொல்லியிருக்கிறாங்க, இது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லும் போதே தெரிஞ்சிடும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. நோட்ஸ் ஏன் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சில டைம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்கள் அப்டேட் ஆக உங்கள் மைண்டில் மட்டுமே நிற்காது. அது ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வைக்கும் போதே நான் இப்போ கொடுத்தேன்ல, ஒரு ஆர்டரில் கொடுத்துருப்பேன். ஹெட்டு இதெல்லாம், இந்த கான்ஸ்டியூஷனல் ஹெட்டு, ஜுடிஷியல் ஹெட்டு, பார்லிமெண்ட்ரி ஹெட்டு, இதெல்லாம் நீங்கள் பாலிட்டியில் படிப்பீங்க. அப்போ பாலிட்டியில் படிக்கும் போதேவும் இதை அங்கே பாலிட்டியில் படிக்கும்போது இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்தந்த டைம் எப்படி எலெக்ஷன் வருது, யாரை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் பாலிட்டியோட ரிலேட் பண்ணி படிக்கணும். இது எல்லாமே செக்ரட்டரி அட்வைசர் சொல்றது, அந்த சிஜிஏ சிஏஜி இதெல்லாம் சொன்னது, இதெல்லாம் பாலிட்டி ரிலேட்டடாக படிச்சுக்கோங்க. தென் அது போக இந்த மிலிட்ரி ஃபோர்ஸு, பேராமிலிட்ரி ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய போஸ்ட்லாம் வந்து தனியாக சொல்லியிருப்பேன். இது ரிலேட்டடாகவும் கண்டிப்பாக நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. யாராவது சப்போஸ் ஒரு மந்தில் மாறுதாங்கன்னா டக்குன்னு அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் நோட்ஸில் எழுதி வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு அந்த இடத்துல போயிட்டு மாற்றிக்கலாம். இப்போ நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களால் மாற்ற முடியும், ஈஸியாக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்க முடியும். ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கலை, ஜஸ்ட் பார்த்துட்டு போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடும். ஓகேவா? நம்ம வந்து ஒன்றும் ரொம்ப எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நம்ம அறிவாளி கிடையாது. ஸோ அதுக்காக தான் நோட்ஸ் எடுக்க சொல்கிறேன். நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், நோட்ஸ் எடுத்து படித்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படிக்கிறது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஆர்ஆர்பி படிக்கிறதா இருந்தால் லாஸ்ட் 6 month கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணுங்கள். ரொம்ப கிளியராக கவர் பண்ணுங்கள். அதை தாண்டி எதுவுமே கவர் பண்ணாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா கிளியராக கவர் பண்ணுங்கள். 6 monthல என்ன இருக்கோ அதை டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. 6 months மீன்ஸ் உங்களுக்கு ஜான்ல எக்ஸாம் வருதுன்னா ஜூலை டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜூலை டு டிசம்பரில் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் டிட்டோவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு இன்னும் இப்போ எடுக்கிட்டு எந்த பேசிஸில் எடுக்காங்கிறது தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். சரியா? எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன்னா இன்னும் வந்து கிளியராக தெரியல. முன்னாடி டிசிஎஸ் எடுக்கும்போது 4 years 5 yearsக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்பாங்க. நம்மளால கரண்ட் அஃபேர்ஸை நம்பி போக முடியாது. பட் ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் 10லேருந்து 12 கொஸ்டின்ஸ் Tier 1க்கு வருது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் கரண்ட் அஃபேர்ஸு. அதனால தான் நம்ம இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுக்குறோம். ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் மெயினாக நான் இன்னும் இந்த இவ்வளோ டீட்டெயில்டாக ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்ஸுமே நான் கொடுக்குறேன். ஓகேவா? இது போக நான் இன்னும் இது வந்து கரண்ட் ஆஃபீஸ் பியரர்ஸ் பார்த்துட்டோமா? இது போக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வருஷத்துக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் நான் தனியாக கொண்டு வரேன். சரி? அவங்களோட பிக்சரோட எடிட் பண்ணி நீட்டாக 6 monthsக்கும் லாஸ்ட் 6 months ஃபர்ஸ்ட் 6 months 6 months பிரித்து உங்களுக்கு தனித்தனியாக கிளியராக கொண்டு வந்து கொடுத்துருவேன். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்னன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ டீட்டெயில்டான கண்டென்ட்லாம் எங்கேயுமே கிடைக்காது. ஹிந்தி சேனலில் ஒரு 4 சேனலில் பார்த்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து 4 சேனலில் கிடைக்கக்கூடியதை ஒரே சேனலில் எவ்வளோ டீட்டெயில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் டீட்டெயில்ஸாக நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேவா? சரி. ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. பாய்.